Hi friends, good morning. So இன்னைக்கு Thursday. So நாளைக்கு பார்த்தீங்கன்னா மகாக்கு ஸ்கூலில் ஆண்டர்ப்ரனியர் டே. ஸோ குழந்தைங்கள்லாம் அங்கே படிக்கிற பசங்கள்லாம் வந்து ஸ்கூலில் ஸ்டால்ஸ் மாதிரி போட்டுட்டு பேரண்ட்ஸு நம்ம போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அவங்கக்கிட்ட. ஸோ ஆஸ் யூஷுவல் மகா வந்து ஸ்டால்னு ஒன்று ப்ரௌனிஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கா. அதனால் என்கிட்ட வந்துட்டு அம்மா நான் இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், எனக்கு 100 ப்ரௌனிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ நாளைக்கு ஆக்சுவலி எடுத்துகிட்டு போகணும். அதனால் இன்றைக்கி அந்த 100 ப்ரௌனிஸ் வந்து பண்ண போகிறேன். லிட்ரலி 100 ப்ரௌனி பீசஸ் வந்து எனக்கு 4 to 5 பேட்ச் ப்ரௌனி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி பசங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு ஒரு சின்ன க்ரோசரி ஷாப்பிங் வந்து பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹால்லேருந்து ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி விலாகை. இது வந்து ரம்புட்டான், மஹி சொல்கிறது வந்து ரம்பு, மஹியோட ஃபேவரட் ஃப்ரூட்டு. இது இப்போ சீசனில் இருக்குது, நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு தெரியல. இப்போ சீசனில் இருக்கிறதுனால நிறைய வருது. ஸோ அதனால் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வாங்கிக்கோங்க. அப்புறம் எக்கு வந்து 2 டசன் வாங்கிட்டு வந்தேன் நம்ம ப்ரௌனிஸ்க்கு. அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர், இது மகா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு டஸ்ட்பினில் போடுறதுக்கு கார்பேஜ் அந்த கவர் உண்டுல்ல அது. அதுக்கப்புறம் பட்டர், நம்ம ப்ரௌனி ஒரு பேட்சுக்கே வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1/4 கிலோ பட்டர் தேவைப்படும். அதனால் நான் 1.5 கிலோ பட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். கொக்கோ பவுடர். ஸோ கொக்கோ பவுடர் வந்து நான் யூஸ்வலாக ஹெர்ஷீஸ் யூஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி இந்த ஹைன்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் கொக்கோ தான் இருந்துச்சு, அதனால் அது வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் சாக்லேட்டு, இதெல்லாமே நம்ம ப்ரௌனிஸில் போடுறதுக்கு. காம்பவுண்ட் சாக்லேட், ரெகுலர் சாக்லேட், இதுவும் சாக்லேட் தான். அதுக்கப்புறம் மேலே ப்ரௌனிஸில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ், மைதா மாவு அது 2 கிலோ. அதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர் அதுவும் வாங்கியிருக்கேன் 2 பேக்கெட்டு. ஒயிட் சுகர் அது ஒரு 3 பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஓகே. ஸோ ஆக்சுவலி காஸ்டர் சுகர் இருந்தால் நல்லது. நான் வந்து அதை தாண்டி வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த பாரிஸோட ஒயிட் சுகர். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வந்து குட்டி குட்டி பேப்பர் பிளேட்ஸ் வந்து வாங்க சொல்லியிருந்தான் மகா. அதுக்கப்புறமா எள்ளுருண்டை எனக்கு பண்ணுறதுக்கு நேற்று ஆக்சுவலி நானும் சதீஷும் ஒரு ஆர்கானிக் ஷாப் போயிருந்தோம். அங்கே வந்து சின்ன சின்ன பேக்கெட்டில் எள்ளுருண்டை வச்சுருந்தாங்க. எப்போ என்ன டேஸ்ட்டு நினைக்கிறீங்க? அந்த எள்ளுருண்டை எள்ளு மிட்டாய் மாதிரி கிடையாது. நம்ம ஜஸ்ட் எள்ளை வறுத்துட்டு கருப்பட்டியோ வெல்லமோ போட்டு மிக்சியில் பவுடர் பண்ணால் அந்த எள்ளில் உள்ள எண்ணெய் வெளியே வந்து ஒரு மாதிரி அது என்னன்னு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி ஒரு டோ மாதிரி வரும். அது சின்ன சின்ன உருண்டையே வரும். அந்த எள்ளுருண்டை வந்து நம்ம சாக்லேட் மாதிரி இருக்கும், ஹார்டாக இருக்காது. அது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது வந்து நானும் சதீஷும் 2 பேக்கெட் வாங்கினோம். 2 பேக்கெட்டில் ஒரு பேக்கெட்டில் ஒரு 5 பீஸ் இருக்கும். லிட்ரலி அந்த டைம்லேயே நாங்கள் சாப்பிட்டுட்டோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் அது பண்ணலான்னு சொல்லிட்டு கருப்பு எள்ளு வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்து மகா கேட்ட ஒரு விஷயம் வந்து டேபிள் கிளாத்து. ஸோ டேபிள் கிளாத் வந்து என்கிட்ட ஆக்சுவலி இல்லை, அதனால நான் வந்து வாங்குமா அப்படின்னு சொன்னேன் அங்கே டேபிளில் விரிக்கிறதுக்கு. ஸோ நான் இங்கே வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே வாங்கிட்டேன். ஸோ நான் விரிச்சு கூட பார்க்கல. இது 10 மாதம் விரிச்சு பார்த்துருவோம் நம்ம டேபிளில். டேய் இந்த டேபிள் கிளாத் இதுக்கு பத்தல கேட்டியா? டேய் இந்த டேபிள் கிளாத் வாங்கணும்ல, இங்க பாரு. ஆமா, ஸோ சின்னதாக இருக்குது பாருங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணலான்னா இதுக்கு மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல, டிரான்ஸ்பரண்ட்டு, அதை போட்டுருவோம். ஆனால் பிரிண்ட் அழகாக இருக்குது பாருங்க, எனக்கு பிடிச்சிருக்கு.
ஸோ இதை என்ன பண்ணோன்னா மேலே, ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ஹாட்டானது வைக்க முடியாது, ஏன்னா இது பிளாஸ்டிக். ஸோ ஐதர் கண்ணாடி போடணும். ஆமாம், அது கூட நம்ம போடலாம் பத்தியாடா. கண்ணாடி வேண்டாமா? ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா ஐதர் பிளாஸ்டிக் கவர் மேலே ஏதாவது ஒரு ஷீட்டோ ஏதாவது போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து இப்படி சின்ன டேபிள்னா இப்படி தொங்குண்டா சைடில். எனக்கு தெரிஞ்ச அந்த பெருசு கரெக்டாக இருக்கும். நல்லா தான் இருக்குல்ல. சரி, இது நம்ம எப்படியும் நான் டெய்லியெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா எனக்கு வுட்டு டேபிள் தான் பிடிக்கும். ஓகே, ஆமாம், இதில் வேறு பிரிண்ட்டு, ஆனால் இதே அளவு தான். நல்லாயிருக்கு. இது நாங்கள் லென்ஸில் தான் வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து இன்றைக்கி லன்ச்சு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சாச்சு. இன்றைக்கி லன்ச் என்னென்னா சோம்பேறி சிக்கன். நைட்டு தெரியுதா? ஓகே, ஸோ காலையில் நாள் வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் பெருசாக இல்லை. இப்போ ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து ப்ரௌனிஸ் வந்து ஃபுல்லாக பேக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால லன்ச் வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து 1 pot சிக்கன் கறி, வதக்க எதுவுமே தேவையில்லை, எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கரில் டம்ப் பண்ணி 3 விசில் வச்சுட்டா போதும். நான் இப்போ ப்ரௌனிஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு, ஏன்னா லிட்ரலி 4-5 பேட்ச் கிட்ட ப்ரௌனிஸ் பண்ணணும். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த ஓரமாக வந்துட்டேன். அப்போ நம்ம கிச்சன் ஃபுல்லாக மெஸ் ஆக்க வேண்டாம்னு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். சாக்லேட்டை வந்து இங்கே சாப் பண்ணி வச்சுருக்கேன், சுகர் பேக்கெட் எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு, பட்டர் எடுத்து வச்சுட்டேன், கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுட்டேன், எல்லாமே ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வரிசையாக ஒவ்வொரு பேட்சாக பண்ணிட வேண்டியதான். மிக்சிங்கும் இது தான். இன்றைக்கி மிக்சிங்குமே நான் ஸ்டாண்ட் மிக்சரில் தான் பண்ண போகிறேன், கையில் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னோட ஃபட்ஜி ப்ரௌனிஸ் ரெசிபி தான் பண்ண போகிறேன். பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணியிருக்கேன், அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணது வந்து ஆடியோ டெக்கோ பிக் பார்ச்மெண்ட் பேப்பர். ஸோ இப்போ நான் வந்து பேட்டர் பண்ணிடலாம். ஸோ ஈவன் தோ இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு வந்து அவ்வளோ தடவை ஷேர் பண்ணியிருக்கேன், ஸ்டில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு பேட்சுக்கு வந்து 225 கிராம் பட்டரை வந்து மெல்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் ஒரு மிக்சிங் பவுலில் பண்ணலாம். நான் இன்றைக்கி நிறைய பேட்ச் பண்ணுறதுனால ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 225 கிராம் பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1 கப் வந்து ஒயிட் சுகர், ஸோ 1 கப் ஒயிட் சுகர், 1 கப் ப்ரௌன் சுகர். ப்ரௌன் சுகர்னால் நான் வந்து ஜாகரி தாங்க யூஸ் பண்ணுவேன், பவுடர்ட் ஜாகரி கிடைக்குது இல்லை, அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 1 கப்பு ஒயிட்டு, 1 கப் ப்ரௌன், 1 கப் ப்ரௌன் சுகர். ஓகே, ஸோ இப்போ வந்து 1 பிஞ்ச் சால்ட், லிட்ரலி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. பட்டர் வந்து அன்சால்டட் பட்டர் தான். ஸோ இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த பட்டர் சுகர் எல்லாம் சேர்ந்து நல்லா கம்பைன் பண்ணணும். நான் ஸ்டாண்ட் மிக்சரில் விஸ்க் அட்டாச்மெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்ல ஒரு 1 மினிட் விப் ஆகட்டும். ஸோ இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும்போதே 3 முட்டை. ஸோ இந்த மாதிரி பெரிய பேட்ச் நம்ம பண்ணும்போது ஒரு சின்ன பவுலில் முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நமக்கு சில சமயம் கெட்ட முட்டை இருந்துச்சுன்னா இது வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். அதனால் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி இந்த பவுலில் ஊற்றிட்டு நான் இதில் ஆட் பண்ணுறேன். அது தன்னால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கட்டும். ஸோ டேரெக்டாக நம்ம இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு முட்டை ஸ்பாயில்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நம்ம தூர போடுற மாதிரி ஆகிடும். ஸோ செகண்ட் எக்கு போட்டாச்சு. இது வந்து 3ஆவது எக்கு. ஸோ இதை இவ்வளோத்தையும் போட்டோன்னே நான் ஹை ஸ்பீடுக்கு வச்சு இதை வந்து ஒரு 1 மினிட் நல்லா விப் பண்ண போகிறேன். அந்த டைமில் இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்குது. இது ஹாட் வாட்டர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர் இதில் ஆட் பண்ணி இந்த காஃபியை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். ஓகே, ஸோ இது அப்படியே இருக்கட்டும்.
இது இங்கே நல்ல ஒரு 2 minutes whip ஆகட்டும். ஸோ நம்மளோட எக்கு நல்லா கம்பைன் ஆயாச்சு. இப்போ இதில் அந்த ஹாட் வாட்டர் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல, இந்த காஃபி ஆட் பண்ணிடலாம். காஃபி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நான் இங்கே வந்து 1 கப் மைதா மாவு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த மைதாவை லோ பண்ணிக்கோங்க. லோ பண்ணிவிட்டு மைதா ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3/4 கப்பு வந்து கொக்கோ பவுடர். நம்ம இங்கே கலந்து வச்சிருக்கிற கொக்கோ பவுடரில் 3/4 கப் ஆட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஓவராகவும் மிக்ஸ் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு அப்படி கம்பைன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்து இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ நம்மளோட பேட்டரை ஒரு தடவை நான் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அடியில் இந்த மைதா மாவு அதெல்லாம் ஸ்டக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதில் வந்து சாக்லேட் கொஞ்சம் போட போகிறேன். ஒரு கப் அளவுக்கு சாக்லேட். நிறைய போட்டிங்கன்னா நல்லது தான். ஸோ எவ்வளோ சாக்லேட் வேணுமோ அவ்வளோ வேணும். சாக்லேட் ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ப்ரௌனி பேட்டர் ரெடி. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பேனில், பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கிற பேனில் நம்மளோட பேட்டரை ஊற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட ப்ரௌனியை நம்ம பேனில் ஊற்றியாச்சு. லேஸாக ஷேக் பண்ணியாச்சு. இப்போ நான் டாப்பில் சாக்லேட்ஸ் கொஞ்சம் போட போகிறேன். ஓகே, ஸோ அது வந்து மெயின்லி உங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷனுக்கு. ஸோ மேலே இப்படி அழகாக வச்சிட்டோன்னா அது நல்லா மெல்ட் ஆகி டெம்ப்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ரெசிபியோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு வேணுன்னா செக் பண்ணுங்கள். இது என்னோடய ஃபட்ஜி ப்ரௌனிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ப்ரௌனி நான் உள்ளே வச்சுட்டேன். 25 minutesல ரெடி ஆயிரும். ஸோ 1 down, 4 more to go. ஸோ இது பேக் ஆகட்டும். 25 minutes தான் ஆகும். அதனால் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இங்கே வருங்க. ஸோ இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சன்னி டே. ஸோ இந்த மாதிரி சன்னி டேயில் ப்ரைட்டாக இருக்குமா, எனக்கு வந்து இந்த டைமில் வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெய்னி டேயில் வந்து பெருசாக எனக்கு மூடு இருக்காது. கொஞ்ச நேரம் இங்கே நம்ம உட்காருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட ப்ரௌனிஸ் பேக் ஆகி நான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச், இது வந்து தேர்ட் பேட்ச். இன்னும் 2 பேட்ச் பண்ணணும். இப்போ தான் இது வெளியே எடுத்திருக்கேன். ஸோ இது கூலானதுக்கப்புறம் இதை மாற்றிடுவேன். ஸோ நான் வந்து பிளான் பண்ண மாதிரி நல்லா ஹாலம் இந்த ஒரு ஓரத்தில் வந்து எல்லாத்தையுமே இங்கேயே வச்சு பேக்கிங் பண்ணலான்னு பிளான் பண்ணதுனால எனக்கு மற்ற கிச்சன் ஏரியா வந்து க்ளீனாக இருக்குது. இல்லாட்டி எல்லா இடமுமே அழுக்காக்கிட்டோம், நமக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இனி 2 பேட்ச் பண்ணணுங்க. 2 பேட்ச் பேக் பண்ணிட்டோன்னா இன்றைக்கி வேலை முடிஞ்சு. இதை நான் அப்படியே கூலாக விட்டுற போகிறேன். கூலானதுக்கப்புறமாட்டு மகாலாம் வந்ததுக்கப்புறம் நைட்டு போல் இதை நம்ம கட் பண்ணி பேக் பண்ணிக்கலாம். பகி எது வேங்க? சப்பாத்தியா? அது என்னது? எல்லாம் இமேஜினேஷன் தான். அடுத்த நமக்கு தெரியுமா? கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குங்க பார்த்தியா? ஸோ நம்மளோட ஹோம்மேட் ஆயில் பண்ண போகிறோம். கொத்தமல்லி கீரை,
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் எப்படி உள்ளே போட்டு இப்போ அரைக்கணும். மகி ரொம்ப பக்குவமாக சமைக்கிய மகி, நல்லா டேஸ்ட்டாக இருக்குமோ? ஆமாம், இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கீரைலாம் இடிச்சுலாம் போடுங்க. எப்போ இதை கொஞ்சம் வந்து ஊற வைக்கணும், ஊற வைக்கணும், மேலே வைக்கணும். எப்படி இது நான் கொஞ்சம் டைம் போட்டுக்கிறேன். இதான் என் ஃபோன். இப்போ எங்கே போகிற? என்ன பண்ணுங்க? என்னது எடி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலி நம்மளோட ப்ரௌனீஸில் 4 பேட்ச் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கட் பண்ணல, ஆனால் எக்ஸப்ட் இந்த பீஸ் இது யாருக்கு வேண்டி கட் பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. மஹி நண்டு வந்து எனக்கு வேணும்னு இங்கே கொதறிட்டு இருக்கா. கெட்டியாடா இதுலேருந்து பிச்சு பிச்சு சாப்பிடு. அதனால ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணி கொடுத்தேன். ஸோ என்னோடய ஃபைனல் பேட்ச் வந்து அவனில் இருக்குது. சதீஷ் வந்து எள் எடுத்தால் நானே வறுத்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எள்ளு உருண்டைக்கு நல்லா வறுக்கிறோம். நான் இது வந்து பெருசாக ரெசிபின்னு இல்லை, இதை நல்லா படப்படப்படான்னு பொரியும். அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் எடுத்து கொஞ்சம் ஜாகரி வேணும்னா ஏலக்காய் மட்டும் போட்டு நீங்கள் பொடிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து உள்ள எண்ணெயே வரும். அந்த எள்ளில் இருக்கக்கூடிய எண்ணெய் வெளியே வரும். வந்து அது ஒரு இது மாதிரி ஒரு பேஸ்ட் லேகியம் கொஞ்சம் அப்படி ஒரு மிக்சர் மாதிரி வரும். அதான் நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா அந்த லட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாஃப்டான லட்டு. ஸோ அதுக்கு வறுத்துட்ருக்காங்க. இங்கே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அகாரோ காஃபி ஃபில்டர் இருக்குல்ல, அதை வந்து பாட்டாக அந்த கப் மாதிரி இருக்கும்ல, அதை பாட்டாக கழட்டி நல்லா ஸ்க்ரப் பண்ணி நான் வந்து வினிகரில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நான் ஒன்ஸ் இன் அ மந்த் வந்து இப்படி பண்ணுவேன். ஏன்னா அதில் அந்த அந்த என்ன சொல்கிறதுக்கு இப்போ என்ன இருக்குல்ல, இதிலெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்கா, அதிலெல்லாம் எப்படியும் காஃபி வரும்போது அது சேர்ந்து இருக்கும். அதனால நான் ஒன்ஸ் இன் அ மந்த் அதை கம்ப்ளீட்டாக ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ பாருங்க நல்ல புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இது ஃபஸ்ட்டு ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து வினிகரில் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நான் இது எல்லாத்தையுமே திருப்பி நல்லா வாஷ் பண்ணி அசம்பிள் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து இதுன்னு இல்லை, இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலு எது நம்ம க்ளீன் லைக் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம்ல. ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் இன் அ மந்த் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்னோட செடிக்கு தண்ணி விடக்கூடிய பார்ட்னர் இன் க்ரைம் இஸ் மகா. ஸோ நானும் மகாவும் சேர்ந்து இந்த செடிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி விட போகிறோம். இவங்க எல்லாத்துக்கும் தண்ணி கொடுத்தா தான் வருண்டா, அதில் தக்காளி தான் போட்டுச்சு. ஸோ சதீஷ் எனக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க காஃபி கப்பை. நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இது பார்க்குறதுக்கு எப்படியோ இருக்குது, ஆனால் இது என்னென்னா அந்த வறுத்தனில் எள்ளு, அந்த நல்ல வறுத்த எள்ளை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு பொடிச்ச வெல்லம் போட்டு நல்லா அரைச்சேன். நீங்கள் எண்ணெய் எதுவுமே விட தேவையில்லை. அரைக்க அந்த எள்ளில் உள்ள எண்ணெயே வந்துடுச்சு. இப்போ இது செம்ம ஹாட்டாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் கூலாக வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம். செம்ம ஹாட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா இது வந்து சாஃப்டான எள் உருண்டை, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி இது எப்படியோ இருக்கும்னு நினைப்பீங்க, சில பேர் பாகெல்லாம் எடுத்து பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி இது சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருட்டி வச்சுட்டா போதும். கையில் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தொடாண்டாம், அதுலேயே அந்த எண்ணெய் வந்துடும். ஸோ இதெல்லாத்தையும் நான் இப்போ கொஞ்சம் கூலானவொன்னே உருட்டிடுவேன். எள்ளுருண்டை ஆக்சுவலி என்னோட ஒரு ஃபேவரட் லட்டு. எனக்கு வந்து அந்த எங்கள் ஆச்சி தான் வந்து எள்ளு மிட்டாய் வந்து அடிக்கடி பண்ணுவாங்க. ஆச்சி பண்ணுறது வந்து பாகு எடுத்து பண்ணக்கூடியது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஹார்டாக இருக்கும்.
ஆனால் அதுக்கு லாங் ஷெல்ஃப் லைஃப் உண்டுன்னு நினைக்கிறேன், அந்த எள்ளு மிட்டாயின்னு சொல்லுவாங்கல்ல. பட் இது வந்து நமக்கு ஈஸியானது. அதுவும் பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. எள்ளு வந்து சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ அந்த டேஸ்ட்டுமே அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம சின்ன வயசுலேயே கொடுத்துட்டு வந்தோம்னா. ஓகே, நான் இது எல்லாத்தையும் உருட்டி முடிச்சுட்டு ஸோ என் கையை பாருங்க, பிளாக் கலரில் இருக்குது ஃபுல்லாட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த இது வந்து ஏன் ஆக்சுவலி உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு இதில் அயன் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலாகவே சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்டெயின்ஸ் உள்ள அதில் அயன் இருக்கும்னு நானே நினைக்கிறேன். செக் பண்ணிடலாம். ஹே சிரி, ஓப்பன் கூகுள். ஹே சிரி, சிரிட்டு ஒரு 10 தடவை சொன்னாங்க. ஓப்பன் கூகுள். You need to unlock. Okay. Sesame seed is rich in iron. According to Pharmacy, seeds, sesame seeds, pumpkin seeds, flax seeds are rich in iron. 100 grams of pumpkin seeds contain 3.3 milligrams of iron, while sesame seeds contain 14.6 milligrams and flax seeds contain 5.6 milligrams of iron. So 100 gram sesame seedsல பார்த்தீங்கன்னா 14.6 milligram iron இருக்கு. ஆனால் pumpkin seedsல 3.3 milligram தான், flax seedsல 5.6 milligram. அப்போது செசமி சீடில் வந்து அயன் வந்து ரிச்சாக இருக்குது. அதனால தான் மேபி குழந்தைங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. நான் கையை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். எனக்கு இந்த கலரை பார்த்தோன்னே தான் தோணுச்சு. ஒரு நிமிஷம். எனக்கு அது தெரிஞ்சு அதில் இதை தாண்டியும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும் செசமி சீட்ஸில். பட் ஒன்று வந்து அது வந்து ரிச் இன் அயன். ஓகே, செஞ்சு பாருங்க. நம்மளோட செசமி சீட் எள்ளு லட்டு வந்து ரெடி. ஸோ நல்ல பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே எனக்கு தெரிஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு இல்லை. இப்போ கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து ஆறும்போது கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் இருக்கும். இதை வெளியவே நீங்கள் வந்து ஒரு 2-3 days வச்சுக்கலாம். ஏன்னா இதில் ஈரம் எதுவுமே படலை. அதனால் இப்போ நான் இதை மூடி வச்சிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே ஃபைனல் பேக்கிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் வந்து எப்படி பேக் பண்ணுறேன்னா, இது மகா ஹேண்டில் பண்ணுறதுனால நில்ல நீ தொடாத, கையெடு, இங்கே தான் மகா ஹேண்டில் பண்ணுறதுனால நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கப் கேக் ரேப்பரில் வச்சிட போகிறேன். ஏன்னா இது செம்ம ஃபஜ்ஜியான ஒரு ப்ரௌனி. அதனால நம்ம வச்சுட்டு நம்மள்ட்ட உள்ள அந்த ப்ரௌனி பாக்ஸஸில் நான் வந்து எல்லாத்தையுமே 6 வச்சு பேக் பண்ணியிருக்கேன். இவளுக்கு அப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். எதுடா? அது ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ப்ரௌனிஸ் எப்படி வந்திருக்கு பாருங்க, செம்மையாக வந்திருக்கு. செம்ம ஃபட்ஜியாக சூப்பராகிட்டு வந்திருக்கு. நீ இதெல்லாம் பாக்ஸில் வேணாம், இதை இப்படி வச்சு தரேன். நீ அதெல்லாமே அது வடிவங்களில் செய்யும். ஏன்னா சாக்லேட் அவ்வளோ மால்ட்டனாக இருக்கு. அது அப்படி இருக்கிறது தான் மேட்டர். அப்ப நாளை காலையில இருந்து வெளியில எடுத்து போங்க. நாளைக்கு ஒண்ணும் இல்லையா அம்மா? அம்மா நாளை காலையில ஒரு ப்ரௌனி சும்மா ஒரு மெல்டட் சாக்லேட். மகா அடே மகா கூப்பிட்டம்மா. மகா கூப்பிட்டுங்க. மகா இந்த எடுத்துடா. வடக்குங்க கூட கொஞ்சம் பாக்ஸ் வேணும்னா என்ன இருக்கு அது கேட்கல.
இதுக்கு நாட்டு தான் இருக்காடா இல்லை நிறைய இருக்கு. இருக்குதா அவன் வேலை நீ ஒழுங்காக பண்ணியாச்சு ரப்பர்லாம் கொடுத்துருமா 5 வருஷம் இல்லையா ஸோ இதுதான் எங்களோட ப்ரௌனி பாக்ஸ். ஸோ இது நான் வந்து பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணும்போது ரெடி பண்ண பாக்ஸு. நம்மளோட எம்மி டம்மி ஆர்த்தி கிச்சன். ஆறு 7 8 9 10 11